திரு ராம்கி, இப்போ மது ஒழிப்பு மாநாட்டிற்கு திமுக போதுமான அளவு எதிர்வினை ஆற்றாததுனால தான் இப்போ கூட்டணி ஆட்சி பற்றின பேச்சு வருதா? இல்லை, திமுகவுடைய எதிர்வினை இருக்கட்டும். நீங்கள் இந்த மது விலக்கு, இப்போ ஆட்சியில் பங்கு, இதெல்லாமே வந்து ஒரு சாக்கு தான். அதாவது விடுதலை சிறுத்தைகள் மது விலக்குன்றதை விட்டாங்க, மது ஒழிப்பு. ஆமாம், மது ஒழிப்பு. அதாவது இப்போ சமீபமாக விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து பேசி வருகிற அந்த போக்கை வந்து ஒரு சாக்கு தான். அவர்களுக்கு இப்போ ஒரு அடையாள சிக்கலில் இருக்கிறார்கள். அதாவது இப்போ நீங்கள் வந்து திமுக கூட்டணியில் நிஜமான நம்பர் 2 கட்சினா அது விடுதலை சிறுத்தைகள். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. 2021 24 சரி, அவங்களுடைய பங்களிப்புங்கிறது மிகப்பெரியது. ஆனால் இந்த ஒரு 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 அந்த கூட்டணியில் தன்னுடைய தனித்தன்மை, தன்னுடைய அடையாளம் ஒரு குறைந்திருப்பதாக திருமாவளவர்களும் விடுதலை சிறுத்தைகளும் நினைப்பதாக நான் நினைக்கிறேன். அது ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் தேவைப்படுகிறது. அதை நோக்கி அவர்கள் நகர்கிறார்கள். அதற்காகத்தான் இந்த ஃப்ளாஷ்பேக்லாம், அந்த ஒரு தங்களை வேர்களை தேடி போகும் போல 99 நடந்த அந்த கோஷங்களை திரும்ப முன்வைப்பது, இதெல்லாமே வந்து அந்த கோர்ஸ் ஆஃப் கரெக்ஷன் மாரி தான் பார்க்குறேன். ஸோ இப்போ இதில் இந்த தடுமாற்றம் நல்லது தான், இதில் ஒன்றும் தவறு இல்லை. அதாவது அப்போ தான் வந்து அவர்களுக்கான எது ப்ரையாரிட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு தெரியும். ஆக்சுவலாக இந்த மாற்றம் வந்து தடுமாற்றங்கிறத தொடர் ஏற்றுக்கொள்ளதா தெரியல. ஆனால் இது ஒரு மாற்றம் கூட எடுத்துக்கிட்டா கூட இந்த மாற்றம் எங்கிருந்து வந்ததுன்னா, இல்லை, இப்போ நீங்கள் கோர்ஸ் கரெக்ஷன் பற்றி சொன்னீங்க. ஒரு தவறு நடந்தாதான் அங்கே இப்படியான ஒரு கரெக்ஷன் தேவைப்படும். ஆனால் தொடர்ந்து வெற்றி முகத்தை தான் சந்திக்கிறாங்க இந்த கூட்டணியில் இருக்கும்போது. அப்போ ஏன் இந்த கரெக்ஷன் அப்படின்றது எங்கே தேவைப்படும்? தவறுனா நீங்கள் இந்த ப்ரையாரிட்டி சேஞ்ச் ஆகுது இல்லை, அப்போ அவங்களுக்கான ப்ரையாரிட்டிங்கிறது பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ப்ரையாரிட்டி இருந்துச்சு. அப்போ அதில் வந்து தங்களுக்கான விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அவர் தொடர்களும் அதை தான் சொன்னாங்க, எல்லாரும் அதான் சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு ப்ரையாரிட்டி சேஞ்ச் ஆகுது. என்ன சேஞ்ச் ஆகுதுன்னா, அதற்கான திருப்பு முனைனா உச்சநீதிமன்றம் உள் ஒதுக்கீடு சம்பந்தமாக கொடுக்கப்பட்ட அந்த உத்தரவு அப்படிங்கிறது தான். ஸோ இதில் ரெண்டு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும்னா, பீகார் சாதி வாக்கெடுப்பு, அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை வந்து ரிலீஸ் ஆகுது. அப்போ வந்து திருமாவளவன் அதை பற்றி கருத்து சொல்லும்போது 63% பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 30% தான் இடம் இருக்குது. அதனால் வந்து இந்த சில விஷயங்களை சரிப்படுத்துவதற்கு மாநில உள்ஒதுக்கீடுகளை கொண்டு வருவதற்கும் அந்த இடஒதுக்கீடுகளில் மாற்றம் ஏற்படுத்துவதற்கும் மாநில அரசுகளுக்கு அதிகாரம் அளிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவங்க சொன்னாங்க. அதே கருத்துலேருந்து மாறுபட்டு இன்றைக்கு உச்சநீதிமன்ற கருத்து வந்த பிறகு என்ன சொல்கிறாங்க, இல்லை மாநில அரசுகளுக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு கதை சொல்கிறாங்க. ஸோ இந்த ஷிஃப்ட்டு ஏன்னா அது ஏன் இந்த ஷிஃப்ட் வருதுன்னா, இப்போ தான் அவர்கள் தங்களுடைய இடங்கள் எந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறத இப்போ உணர்ந்து கொண்டு அவருடைய வேர்கள் எதுங்கிறது இப்போ வந்து ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் சொல்கிறேன் ப்ரையாரிட்டி சேஞ்ச் தவறுன்னு சொல்ல. அவருடைய கடந்த 10 ஆண்டுகளில் அவர் எடுத்த அரசியல் நிலைப்பாடுகள் எல்லாமே சரியாகத்தான் இருந்திருக்குன்னா, அதுக்கு வெற்றிகளும் கிடைத்திருக்கின்றன. ஆனால் என்ன ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது இன்னைக்கு சமூக நீதி பற்றின புரிதல் இல்லாம திருமாவளவன் நடந்துக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, அவர் அந்த அடிப்படையில் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தலைவர் இல்ல. அது இடஒதுக்கீடுங்க பொதுவான விஷயங்கள், அதை பற்றி பேசுவதற்கு பல தலைவர் இருந்தாலும் இந்த உள்ஒதுக்கீடு பட்டியலினத்து மக்களுக்கான பேசுவதற்கான குரல் வந்து தொடர்ந்து குறைந்து கொண்டே போகிறது. மாயாவதி அவர்கள் தேசிய அளவில் ஒரு மிக முக்கியமான தலைவர், அவருடைய இடம்ங்கிறது ஒரு கேள்விக்குறியாகி இருக்கிற நேரத்தில் திருமாவளவன் அந்த இடத்தை நோக்கி நகர்கிறதா நான் பார்க்கிறேன். ஒரு தேசிய நீரோட்டத்தில் இணைவதற்கான ஒரு முன்னெடுப்பா நான் பார்க்கிறேன். இதற்காக அவர் பாஜகவோட சேர்ந்துருவார் அப்படின்னு நான் சொல்ல, அந்த விஷயத்தில் ஒரு உறுதிப்பாடோடு இருக்கிறார். ஆனால் இது என்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது இப்போ நீங்கள் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை என்ன வந்ததுன்னா, அதை 2 தரப்பில் இருப்பவங்களும் எதிர்த்தார்கள், ஆதரித்தார்கள். சிராக் பாஸ்வான் வந்து எதிர்த்தார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்ஜேடி போன்றவர்களும் எதிர்த்தாங்க. காங்கிரஸ் பெரும்பாலான இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆதரித்தாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ் எல்லா கட்சிகளும் ஆதரித்து தான் ஒரு நிலைப்பாடு எடுத்தன. விடுதலை சிறுத்தைகள் எதிராக இருந்தன. அதுக்கான சட்ட போராட்டத்தையும் அவங்க இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ ஒரு தேசிய நீரோட்டம் அப்படிங்கும்போது தலித் மக்களை ஒன்றுபடுத்துவதற்கான ஒரு இடம், அந்த இடம் இருக்குல்ல, அங்கே போகும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு அதுக்கான அங்கீகாரம் பாஜகவும் அதுக்கு கொடுக்கல, காங்கிரஸ் கட்சியும் கொடுக்கல. ஸோ இப்போ நீங்கள் மாநில கட்சிகளோடு தான் இணைந்து செயல்பட்டாக வேண்டும். ஸோ நிஜமான சமூக இடஒதுக்கீடு சாத்தியங்கிறது மாநில கட்சிகளில் மாநில அளவில் தான் இருக்குது. அவர்களால் தான் வந்து சாத்தியப்படுத்த முடியுங்கிறத எல்லாரும் உணர்ந்திருக்காங்க. உச்சநீதிமன்றம் அதான் சொல்ற மாதிரி தலித் மக்களுடைய ஒருங்கிணைப்பு அப்படின்னு பார்த்தா அருந்ததியருக்கான இடஒதுக்கீட்டை அவர் ஆதரிக்கத்தானே செய்யணும். அதுதான் கேள்விக்கிறேன். அதை வந்து ஏன் அவங்க ஆதரித்து இருக்கணும்? அவங்க ஆதரிக்காமல் அவர்கள் வந்து அது எதிரான நிலைப்பாடு வரும்போது அது இதுவரைக்கும் அவர்களான நிலைப்பாடுலேருந்து முற்றிலும் ஒரு மாறான நிலைப்பாடை ஏன் வந்து விடுதலை சிறுத்தை எடுத்தாங்க ஒரு பெரிய கேள்வி எழுதுது. ஸோ அப்படியே இருந்தாலும் இந்த உள்ஒதுக்கீடுங்கிறது அது வந்து தேவையா அடுத்த விஷயம். ஆனால்
இடஒதுக்கீடு சம்பந்தமாக எந்த ஒரு விஷயத்தை எந்த ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தாலும் அதை முற்றிலுமாக செயல்படுத்தக்கூடிய கடைசி வரைக்கும் கடைக்கோடி வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய இடத்தில் மாநில கட்சிகள் தான் இருக்காங்க, தேசிய கட்சிகளோட மாநில கட்சிகள் தான் இருக்காங்க. அப்போ நிஜமான சமூக பட்டியலினத்திற்கான சமூக நீதி சம்பந்தமாக திருமாவளவர்கள் போராடணும்னா அவர் மாநில கட்சியோடு தான் இணைந்து செயல்பட்டாக வேண்டும். ஆனால் இன்னைக்கு அவர் எடுக்கிற ஸ்டாண்டு வந்து மாநில கட்சிகளை எதிர்கொள்கிற அதற்கு எதிரான நிலைப்பாடாக இருக்கிறது. அந்த இடம்ங்கிறது ஒரு பெரிய இதாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு ஒரு இடத்தை நோக்கி நகர்றார். அவருக்கு ஒரு அந்த இடம் இருக்குல்ல, பட்டியலினத்து மக்களுக்காக தோளோடு தோல் நிற்க வேண்டும் என்கிற ஒரு அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இன்றைக்கு அவருடைய ப்ரையாரிட்டி. அதற்கு அந்த ப்ரையாரிட்டிஸ் அவரை உணர்ந்து கொள்கிறார். அது நல்லா வரவேற்கக்கூடிய மாற்றம் தான். இதனால் நிச்சயமாக கூட்டணி கணக்கு இதெல்லாம் சிலசிலப்பாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் தாண்டி அந்த கோர் இஷ்யூங்கிறத நான் அங்கே தான் பார்க்குறேன். ஆனால் இதெல்லாம் மது விலக்கு இதெல்லாமே ஒரு பெரிய ஒரு பெரிய சாக்கு போக்கு தான். ஆனால் ஏன் நம்ம வந்து திமுக, பாமக, பாஜக தவிர்த்து மற்ற கட்சியில் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை நினைப்பது என்ன தவறு இருக்க முடியும்? தவறு இல்லையா? இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் மிக முக்கியமான கட்சி, அவர்களால் அந்த ஒருங்கிணைப்பை கொண்டு வர முடியும். அதை செய்வது தவறு இல்லை. அதை செய்வது அதே நேரத்தில் தங்களுக்கான விஷயம் அந்த ப்ரையாரிட்டி இருக்கு பார்த்தீங்களா, உள் ஒதுக்கீடாகட்டும் பட்டியல் மனத்திற்காக போராடுவதுங்கிறத ஒரு நிறுத்துவதுங்கிறது நல்ல விஷயம் தான். இன்றைக்கு அந்த இடம் வாக்கும் ஒரு வெற்றிடம் தேசிய அளவில் இருக்கிறது. மாயாவதிக்கு பின்னர் அந்த இடத்தை நிரப்பக்கூடிய இடத்தில் திருமாவளவன் இருக்கிறார். அவர் செல்கிற பாதை சரியாகத்தான் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஓகே, திரு வன்னியரசு, அந்த கோர் அந்த வேரை நோக்கி போகக்கூடியதுல வலுவாக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்குள்ள இதை நோக்கி விடுதலை சிறுத்தைகள் போறதுனால ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கா? இல்லை, அதாவது நம்ம இதில் கலந்து கொண்ட அத்தனை பேருமே வந்து அண்ணன் மணிகண்டனா இருக்கட்டும், அல்லது மரியாதைக்குரிய சுகுணா திவாகராக இருக்கட்டும், பிரியன் அவர்களாக இருக்கட்டும், ராம்கி அவர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய எல்லாமே வந்து ஒரு பொதுவான இடத்துலேருந்து பார்க்குறாங்க. விடுதலை சிறுத்தைகள் மீதான ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க பேசலாம், அல்லது விடுதலை சிறுத்தைகளை உசுப்பேற்றுறதுக்காக கூட வந்து பேசலாம். நான் இதை ரெண்டையும் ஒன்றா தான் நான் வச்சு பார்க்குறேன் நான். ஆனால் நாங்களாகவே இருந்து தான் நாங்கள் வந்து செயல்படுறோம். எங்கே உசுப்பேற்றினாலும் நாங்கள் அப்படியே தான் வந்து கொள்கையிலேருந்து நாங்கள் வந்து எங்கேயும் நாங்கள் நகர மாட்டோம். மரியாதைக்குரிய ராம்கி அவர்கள் சொல்லும் பொழுது இது வந்து ஒரு சாக்கு போக்காக தான் நாங்கள் இதை நடத்துகிறோம் அப்படிங்கிறது ஒரு செய்தியை சொல்கிறாரு. உள்ஒதுக்கீடு தொடர்பான அரசியல் அப்படிங்கிறத வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. 2009 நீங்கள் சொல்லும்போது கூட நாங்கள் உள்ஒதுக்கீடு எதிர்த்தது போல் நீங்கள் சொன்னீங்க. உள்ஒதுக்கீடு 2009 கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த பொழுது அதை ஆதரித்து சட்டப்பேரவையில் பேசியவர் எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அறிஞர் ரவிக்குமார் அவர்கள். அனைத்து கட்சி கூட்டத்தில் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பங்கேற்று அந்த உள்ஒதுக்கீட்டை ஆதரித்தார். இது உள்ஒதுக்கீடு அன்றைக்கி ஆதரித்ததுனால தான் சட்டமாச்சுன்னு சொல்லி இன்றைக்கி வர அது பேசுகிறாங்க. இன்றைக்கி வர அந்த உள்ஒதுக்கீடு நடைமுறையில் இருக்குது, தமிழ்நாட்டில் அது நடைமுறையில் இருக்குது. அதை எதிர்க்கலை. எங்களுடைய எதிர்ப்பு எங்கே வருது அப்படின்னா, உச்சநீதிமன்றம் கிரீமி லேயர் தொடர்பாக கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டில் 4 ஜட்ஜு வந்து கிரீமி லேயர் தொடர்பாக வந்து எஸ்சிக்கு அதை வந்து கொடுக்கணும், பொருளாதார ரீதியாக அளவுகளை வச்சு அவங்களுக்கான இதை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால, எப்படி ஓபிசிக்கு நாங்கள் இருக்கும்போது எதிர்த்தோமோ அதே எதிர்ப்பை தான் இங்கேயும் காட்டுறோம். ஓபிசிக்கு கிரீமி லேயர் கொடுக்கும்போது எதிர்த்த ஓபிசி தலைவர்கள் இதற்கு கிரீமி லேயர் கொடுக்கும்போது ஏன் எதிர்க்க மாட்டாங்க? 2க்கு என்ன அளவுகோல்? அப்போ நாங்கள் மட்டும் வந்து அடிச்சுட்டு சாகட்டும் அப்படிங்கிற ஓபிசி தலைவர்கள் எதிர்பார்க்குறாங்களா? இதை நாங்கள் கேள்வி எழுப்புகிறோம். இது ஒரு ரொம்ப முக்கியமானது. எந்த இடத்துலையும் வந்து நாங்கள் வந்து இடஒதுக்கீடு தொடர்பாக சாதிவாரி கணக்கெடுப்பு தேசிய அளவில் நடத்தணும் அப்படிங்கிறத எங்களுடைய தலைவர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசினார். நாங்கள் அது மாநில உரிமைன்னு சொல்லி நாங்கள் அதை பேசலையே. சாதிவாரி கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக மாநில அதிகாரம் தொடர்பாக சொன்னாங்க. ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. இப்போ பட்டியலினத்தவர்களுக்குள்ள கிரீமி லேயர் கொண்டு வரணும் அப்படின்றது நீதிபதியோட கருத்தா அல்லது இந்திய சட்டத்தில் இருக்கா? இல்லை, இந்திய சட்டம் இல்லைங்க. அவர் மரியாதைக்குரிய சந்திரசூட் அவர்கள் தலைமையிலான அந்த 7 பேர் கொண்ட அந்த பெஞ்சில் 4 பேர் இந்த கிரீம் லேயர் தொடர்பாக தான் பேசுகிறாங்க. 4 பேர் தான் அவங்க வந்து அதை சொல்கிறாங்க, வலியுறுத்துறாங்க. அது அவங்களோட கருத்தா தானே சொல்றாங்க. கருத்துனா நீங்கள் வந்து அதை வந்து இல்லாமல் போயிடுமா? 4 பேர் பெரும்பான்மை சொல்கிறாங்கங்க. 4 பேர் சொல்கிறாங்க. கிரீம் லேயர் தீர்ப்பு இல்லை சார், தீர்ப்பில் தான் அதை சொல்கிறாங்க. தனியாக வந்து வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்து ஃபோனில் சொன்னாங்களா? ஜட்ஜ்மெண்ட்டில் தான் சொல்கிறாங்க. ஜட்ஜ்மெண்ட் காப்பியில் தான் இருக்குது. அது கிரீமி லேயரை பற்றி தான் சொல்கிறாங்க. ஒரு அருந்ததியர் சமூகத்தில் வந்து முதல் தலைமுறை வந்து அவங்க வந்து படிச்சிருக்கிறாங்க, ஒரு விஓ ஆகிறாங்க, ஆர்ஐ ஆகிறாங்க, ஐஏஎஸ் ஆகிருக்கிறாங்க, ஐபிஎஸ் ஆகிறாங்க. அந்த முதல் தலைமுறை வந்து உடனே வந்து அவங்க வந்து முன்னேறிட்டாங்கன்னா அந்த ஃபேமிலியில் அந்த முதல் தலைமுறையோட முடிஞ்சு போச்சு. அடுத்து வரவங்க யார் பண்ணுவாங்க? அப்போ இந்த கிரீம் லேயர் அப்படிங்கிறது ஓபிசி சமுதாயத்துக்கும் பொறுத்துறாங்க. அப்பயே நாங்கள் எதிர்த்தோம், இப்பயும் நாங்கள் எதிர்க்கிறோம். எங்களுடைய நிலைப்பாடு எங்கேயுமே மாறலையே. உத்தரவிடுறோம் அல்லது பரிந்துரைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இல்லைங்க, பரிந்துரைன்னு சொல்றது அதை பற்றி பேசுகிறாங்க. ஜட்ஜ்மெண்ட்டில் அது இருக்குது, இல்லாமல் இல்லை. அப்போ ஏன் வந்து நாங்கள் மட்டுமா வழக்கு போட்டோம்? நீங்கள் வந்து மகா சமார் சபை வந்து போட்டிருக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்தில்.
நாங்கள் மட்டுமா எதிர்க்கிறோம், சிராக் பாஸ்வான் எதிர்க்கிறாரு, நாங்கள் மட்டுமா எதிர்க்கிறோம், சந்திரசேகர் ஆசாத் எதிர்க்கிறாரு, நாங்கள் மட்டுமா எதிர்க்கிறோம், அங்கே இருக்கிற எல்லா மாநிலங்களும் பந்த் நடத்துனாங்கல்ல, எல்லாருமே ஆதரிச்சாங்கல்ல, இடதுசாரிகள் ஆதரிச்சாங்கல்ல. இது ஏதோ நாங்கள் இதிலிருந்து ஏதோ அருந்ததியர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை சொல்கிறது போல் பாரதிய ஜனதா தூண்டிவிட்டு, பாரதிய ஜனதா இங்கே இருக்கிற அருந்ததியர் அமைப்புகளை தூண்டிவிட்டு தான் இந்த வேலையை செய்கிறாங்க. தலித்துகளுக்கு எதிராக வந்து இன்றைக்கி வந்து விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி வந்து முழுமையாக வந்து ஆர்எஸ்எஸ் சனாதன சக்தியில் எதிர்க்கிறோம். அப்போ இதை வந்து உடைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய இலக்கு. இன்றைக்கி வந்து அதுக்கு பின்னாடி எல்முருகன் போன்றவர்கள் இருக்காங்க, அதுக்கு பின்னாடி பாஜக இருக்குது, அதுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் இருக்குது. அவங்க வந்து இங்கே இருக்கிற அருந்ததியர் அமைப்புகளை தூண்டி விட்டு வேலை பார்க்குறாங்க. எங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது ஒற்றுமை தான். ஒற்றுமையை நாங்கள் எங்கே அகில இந்திய அளவில் நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் இல்ல நீங்க சொன்ன இந்த விஷயத்துல விளக்கத்தை வந்து திருமாவளவனும் கொடுத்திருக்காரு. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டுல ரொம்ப இன்டாக்டா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா விசிகாவோட இந்த நிலைப்பாடுனால ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கா அப்படின்றத கேட்கிறேன். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு அவனியாபுரத்தில் கொடுத்த பேட்டியில் கூட நாங்கள் இந்த கூட்டணியில் தான் தொடர்கிறோம் சொல்லிட்டாரு. எங்கள் தலைவர் தான் சுப்ரீம், நான் சுப்ரீம் இல்லை, நான் வந்து தொண்டர் தான். ஒரு தலைவரே சொன்னதுக்கப்புறம் இதில் வந்து அவங்கவுங்க கருத்தை சொல்கிறதுங்கிறது அது அவர்களுடைய வியூகம் அல்லது அவங்களுடைய ஆசையாக தான் நான் பார்க்குறேன். நான் இதுக்குள்ளே நாங்கள் சத்தியம் பண்ணி நாங்கள் சொல்ல முடியுமா? இல்லை நாங்கள் வந்து பத்திரம் எழுதி சொல்ல முடியுமா? எங்கள் தலைவர் வந்து எங்களுடைய கருத்தை, எங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லிட்டாரு. எங்கள் தலைவர் சொன்னதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? வேறு நீங்கள் அவங்கவுங்க கருத்தை சொல்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய விருப்பம், அது அவங்களுடைய உரிமை சார்ந்தது. ஆனால் நாங்கள் வந்து இந்த கூட்டணியில் தான் தொடர்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகும் நீங்கள் வந்து இதை சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை நிறைவேற்ற முயற்சி செய்கிறாங்க. எங்களுக்கு கூட்டணிக்குள்ளே வருத்தம் இருக்குன்னா நாங்கள் பேச போகிறோம். நாங்கள் அதை வந்து தலைவர் நேரடியாக பேச போகிறாரு. இதுக்கு வந்து ஒரு மாநாடு போடணும், இதுக்கு ஒரு அதிகாரத்தில் பங்கு, அதான் இதுக்கு ஒரு அதிகாரத்தில் ஆட்சியிலும் பங்குன்னு ஒரு கோரிக்கை வைக்கிறது அப்படி இல்லைங்க. இது வந்து அதான் வந்து மரியாதைக்குரிய சுகுணா திவாகர் சொன்னதேன். நீண்ட காலமாக இதை நாங்கள் வந்து எங்களுடைய முதல் கொள்கை என்ன, எங்களுடைய ஐந்து திமுகவில் வந்து 5 பெரும் முழக்கம் சொன்னது. எங்ககிட்டே 5 பெரும் முழக்கம் இருக்குது. சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், பெண் விடுதலை, வர்க்கபேத ஒழிப்பு, ஏகாதிபத்திய எதிர்ப்பு, இதுதான் எங்களுடைய கொள்கை. நாங்கள் தேசிய எங்களுடைய விடுதலையை தான் நாங்கள் பேசுகிறோம். சாதி ஒழிப்பை தான் நாங்கள் முன்னிறுத்தோம். நாங்கள் சாதி அமைப்பு இல்லை, சாதி ஒழிப்பை முன்னிறுத்துறோம். அப்போ இந்த கொள்கையோடு நாங்கள் வந்து முன்னெடுக்கும் போது இந்த ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குங்கிறது இது வந்து ரொம்ப நுட்பமா எங்களுக்கானதல்ல. அதுதான் சொல்றேன், திரும்ப சொல்றோம். இந்த முழக்கம் எங்களுக்கானது மட்டுமல்ல, இது இடதுசாரிகளுக்கான முழக்கம், இது வந்து மற்ற கட்சிகளுக்கான முழக்கம். எல்லாரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறதான, எல்லாரும் கூட்டணியில் இருக்கணுங்கிறத நாங்கள் விரும்புறோம்.